அரபிக்கடலில் நடுக்கடலில் தத்தளித்த இந்திய கப்பலுக்கு பாகிஸ்தான் கடற்படை உதவியுள்ள செய்தி தற்போது உலக அரங்கில் பேசும் பொருளாகியுள்ளது. ஓமனில் இருந்து இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்த MP கௌதம் என்ற இந்திய சரக்கு கப்பல் திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரபிக்கடலில் நின்றது. இந்த கப்பலில் 6 இந்தியர்களும் ஒரு இந்தோனேசியரும் பயணித்துள்ளனர். நடுக்கடலில் கப்பல் சிக்கியதை உணர்ந்த மும்பையில் உள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் உடனடியாக பாகிஸ்தான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உதவி கோரியது. இந்த கோரிக்கையை சற்றும் தாமதிக்காமல் ஏற்ற பாகிஸ்தான் கடற்படை நடுக்கடலில் தவித்த இந்திய கப்பலுக்கு தேவையான உணவு, மருத்துவ உதவிகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி மனித நேயத்துடன் செயல்பட்டுள்ளது. ஒருபுறம் இப்படிப்பட்ட மனித நேய உதவிகள் அரபிக்கடலில் நடந்தாலும் உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மறுபுறம் பாகிஸ்தானின் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் மிகப்பெரிய செயலில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கியுள்ளது. பாகிஸ்தானிடம் ஏற்கனவே உள்ள F-16 போர் விமானங்களின் ரேடார் அமைப்புகளை நவீனப்படுத்த அமெரிக்காவின் நார்த் ரோப் கர்மன் நிறுவனத்துடன் சுமார் $488 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வரும் 2036 ஆண்டுக்குள் இந்த ரேடார் மேம்பாட்டு பணிகள் முழுமையாக முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவின் இந்த திடீர் முடிவு இந்தியாவிற்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் தற்போது இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் மூலம் 29 குறைந்துள்ளதுதான். இது ஒரு புறம் இருக்க, பல மாதங்களாக நடந்து வரும் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் தான் தற்போது முன்னின்று நடத்தி வருகிறது. இப்படி உலக அரசியலில் பாகிஸ்தானின் ராஜதந்திர நகர்வுகள் மிகவும் முக்கியமானதாக மாறி வரும் வேளையில் இந்திய கப்பலுக்கு அவர்கள் செய்துள்ள இந்த உதவி பல்வேறு அரசியல் கோணங்களில் விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த நவீன ஆயுத உதவி எதிர்காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.